Hi, hello, vanakkam. Welcome to Masala Spoons. இந்த வீடியோல நம்ம நார்மலா செய்யற குக்கிங் மாதிரி இல்ல பார்க்க போறது இல்ல. ஒரு டிஃபரண்டா பார்க்க போறோம். என்னன்னா ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரன்ட்ல இருந்து ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி அத சாப்பிட்டு பார்த்துட்டு அத அப்படியே ரீக்ரியேட் பண்ண முடியுதா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நாங்க ஆர்டர் பண்ண ரெஸ்டாரன்ட் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. என்ன டிஷ் ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னா தலப்பாக்கட்டி சிக்கன் பொரிச்சது. ஸோ வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்கிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஆக்சுவலி அதில் மயனஸ் போட்டிருந்தாங்க, பட் சாஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த ஒன்று பிரித்து பார்த்துடலாம். மேலே பார்த்தா நல்லா பெப்பர்லாம் சீசன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. சிக்கன் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே, ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். டிப் பண்ணிவிட்டு ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் நார்மலாக நம்ம வந்து 65 சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டச் இருக்குது இதில். பட் இவங்க வந்து பிரஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ சாஃப்டாக தான் இருக்குது. இருங்க, இப்போ நம்ம சாஸ் தொடாமல் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியன் ஸ்பைசஸ், அதாவது பெப்பர், லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக்கோட ஸ்மெல் வருது. இதில் இந்த ஸ்கியூவரில் அப்படியே சொருவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, நம்மளும் இதே மாதிரி வந்து ரிக்ரியேட் பண்ணி பார்த்துடலாம். நான் டேஸ்ட் பண்ணதை வச்சு அந்த சிக்கனுக்கு மேலே தடவர மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது வந்து கலருக்காக. அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு வந்து நல்லா இடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸ் அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து புளிப்பு டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சுது அதில். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து தேவைன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து உப்பு வேணா செக் பண்ணிட்டு வேணா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 200 கிராம் சிக்கனோட பிரஸ்ட் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் அந்த மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பீசஸ்க்கும் இதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும். ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸ்கியூவர்ஸை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து சிக்கன் பீசஸ் சொருகும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பீசஸாக எடுத்து அந்த ஸ்கியூவர்ஸ்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கியூவர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த டிஷ்ஷில் அப்படி கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டிருக்கு, மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு பீசஸாக எடுத்து அதில் வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும், இல்லாட்டி சிக்கன் வந்து உள்ளே வேகாது. இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அந்த அவுட்டர் லேயர் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு கண்டிப்பாக தெரில. பார்க்க மட்டும் லைட்டாக அதே மாதிரியே இருக்க மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருந்தால் ஓகே தான். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெயோட சவுண்டும் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்கலாம். ஓகே, சிக்கன் எல்லாம் நல்லா தான் வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு அதில் வந்து இதில் அதே மாதிரியே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சரி, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன் இப்போது. ஓகே, டேஸ்ட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அந்த மாவு கொஞ்சம் நல்லா கோட் பண்ணியிருக்கணும்னு தோணுது. ஏன்னா பாருங்கள், மாவு ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்குது. மேபி இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மைதா சேர்த்துருந்தோன்னா ஃபுல் கோட் ஆகிருக்கும். பட் அது அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் எல்லாம் எனக்கு அதே மாதிரியே வர மாதிரி தான் இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
சிக்கன் கூட பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. நிஜமாக எனக்கு தெரிஞ்சு நான் 90% வந்து அதே மாதிரி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி ரீக்ரியேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.